Hi friends, welcome to Tasty Cooking. செட்டிநாடு ஸ்டைலில் டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தண்ணியை சூடு பண்ண வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துருங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி. ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. கலந்து விட்டுடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.